ஆசீர்வாதத்தை விரும்பாம போற ஒரு சில கூட்டம் இருக்குது. ஆசீர்வாதத்தை பேசினால வெறுக்கிற சில பேர் இருக்கிறாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகல. எப்போதும் நம்ம ரட்சிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியமா இருக்குது. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் புறஜாதிகளை நான் கேட்க பண்ணுவேன். பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளும் கேட்க பண்ணுவேன். அவர்களை ஹெல்த் அண்ட் வெல்த்தியா அவங்கள மாத்தி எல்லாருக்கும் தெரியும்படி நான் செய்வேன். அப்படி தெரிய நான் பண்ணும்போது அவங்கெல்லாம் அதை கேட்கும் போது, ஆசீர்வாதத்தை அவங்கெல்லாம் பார்க்கும்போது அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியா இருக்கும்ன்றார். எனக்கு அதுதான் மகிமைன்றார் கர்த்தர். ஆமென். அதான் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். ஏன் அவருக்கு அது பிரியமா இருக்குது? ஏன் விரும்புறாரு நம்மளை ஆசீர்வதிக்கிறது இல்லைன்னா, அதுல தான் அவருடைய மகிமை இருக்குது. அவருக்கு அது எப்படி இருக்குதான், உன்னை ஆசீர்வதிக்கிறத நான் மற்றவங்களை பார்க்க பண்ணுவேன். உன்னுடைய எதிராளிய, நீ கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்கள, உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறாங்க இல்லையா, குழி வெட்டுறாங்க இல்லையா, குழி பறிக்கிறாங்க இல்லையா, பின்னாடி அவங்களையெல்லாம் நான் கேட்க பண்ணுவேன். உன்னை நன்மையினால நிரப்புவேன். அதை அவங்கள பார்க்க வைப்பேன். அவங்க அதை பார்த்து பார்த்து பல்ல கடிக்கும் போது, அவங்களுக்கு அது எரியும் போது எனக்கு அது எப்படி இருக்குது? மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியா இருக்குது, புகழ்ச்சியா இருக்குதுன்றார். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தம், எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். எப்பேற்பட்ட கர்த்தர் பாருங்க நம்முடைய கர்த்தர். நான் உனக்கு செய்யற நன்மையை நான் உனக்கு தர ஆசீர்வாதத்தை புறஜாதிகளை பார்க்க வச்சு, சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜாதிகளையும் காண செய்து அவங்கள உனக்கு முன்பாக நான் நடுங்க வைப்பேன்ற. நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன் அப்படின்னு கர்த்தர் நமக்கு சொன்னதான் நமக்கு தெரியும். ஆனா கர்த்தருக்கு எது மகிமை, கர்த்தருக்கு எது கீர்த்தியும் புகழ்ச்சியும் கொண்டு வரும்? உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம், உங்களுக்கு அவர் தருகிற நன்மை. எப்பேற்பட்ட கர்த்தரை அவனை இப்படி ஆசீர்வதிச்சிருக்காருன்னு நினைக்கணும். அதுதான் அவருடைய மகிமை. அதனால அவருடைய கரம் குறுகி போகல, அவருடைய செவி மந்தமாகல. அவர் சைடு எந்த பிரச்சனையும் கிடையாது. இவன் என்ன பண்றான்? போய் பாவத்துல விழுந்து தேவையற்ற காரியங்களிலே போய் சிக்கி சின்ன பின்னமாகறான். அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுறான். இப்படிதான் மனுஷன் சின்ன பின்னமாகறான்.